ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மொறுன்னு கீரை போண்டா தாங்க செய்ய போகிறோம். இதோட ஸ்பெஷாலிட்டியே நம்ம இதில் கடலை மாவோ இல்லை பஜ்ஜி போண்டா மிக்ஸோ எதுலேயும் செய்ய போகிறது இல்லை. முழுக்க கோதுமை மாவு மட்டுமே பயன்படுத்தி செய்ய போகிறோம். அதுவும் டீ போடுற டைமில் சட்டுன்னு குயிக்காக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நிறையா வெங்காயம் போட்டு மொறுன்னு கிறிஸ்பியாக ஆயிலே குடிக்காமல் எப்படி செய்கிறதுன்னு சில டிப்ஸோட இந்த வீடியோவை பார்க்கலாம். இந்த ரெசிபியோட ப்ரிப்பரேஷன் டைம் ரொம்பவே கம்மி தாங்க. இதுக்கு 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இன்க்ரீடியன்ஸோட லிஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் மாவு கம்மியாகவும் கீரையும் வெங்காயமும் நிறையா போட்டு மொறுன்னு செய்ய போகிறோங்க. இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் அளவு சமையல் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நாம் இது வரைக்கும் கோதுமை மாவு யூஸ் பண்ணி தோசை பணியாரம்லாம் செஞ்சுருப்போம். அது ரொம்ப கிறிஸ்பியாக வராமல் கொஞ்சம் மாவு மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த போண்டா செம்ம கிறிஸ்பியாக வரப்போகுது. அது எப்படின்னு பார்க்கலாம். இது கூட கொத்தமல்லி தழை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது போண்டாக்கு நல்ல மணத்தையும் ருசியையும் கொடுக்கும். போண்டா ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது இந்த கொத்தமல்லி தனி மணத்தை கொடுக்குங்க. இது கூட நான் 2 கொத்து கருவேப்பிலையை பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிடுங்க. நம்ம போண்டாலேருந்து இதை எடுத்து வைக்க போகிறதில்ல, அப்படியே தான் சாப்பிட போகிறோம். ஸோ பொடியாக கட் பண்ணிட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்டு கீரையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். மற்ற கீரைகளை விட தண்டு கீரையை இப்படி கட் பண்ணி சேர்க்கும்போது இதோட ருசி தனியாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 3 பெரிய வெங்காயத்தை இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. நிறைய வெங்காயம் இருக்கும்போது தான் போண்டா நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். ஒரே டைமில் சேர்க்க வேணாம், அதிகமாக போயிடும். நம்ம கொஞ்சமாக தான் பிசையணும். நம்ம ஒரே டைமில் வாட்டர் ஆட் பண்ணால் தண்ணி அதிகமாக போயிடும், கொலன்னு ஆகிடும். அதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணால் ஓவராக ஆயில் இழுக்குங்க. அதனால தான் நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணுறது. இதில் நம்ம உப்பு காரத்துக்கு பச்சை மிளகா அவ்வளோதாங்க ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம மிளகா பொடி அது மாதிரி வேறு எந்த எக்ஸ்ட்ரா பொருளும் ஆட் பண்ணல. இதுவே சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கும். இன்க்ரீடியன்ஸும் கம்மி, டைமும் கம்மி, டக்குன்னு செஞ்சிடலாம். இதை வீக்லி ஒன்ஸ் நீங்கள் தாராளமாக டீ டைம் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்லாங்க. ஆயிலையே ஃப்ரை பண்ணாலும் இதை நம்ம பக்கோடா மாதிரி போட போகிறோம். அதிகமாக ஆயில் இழுக்கவே இழுக்காது. ஸோ ஹெல்த்துக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. கீரை பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைகளுக்கு இது மாதிரி நீங்கள் கீரையை கொடுக்கலாம். மொறுன்னு போண்டா சாப்பிடும்போது அதில் கீரை இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது, நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ மாவு கரெக்டாக பிசைச்சு எடுத்தாச்சு. இந்த பதத்துக்கு பிசையணுங்க. இது மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் எண்ணெய் குடிக்காமல் மொறுன்னு சூப்பராக வரும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் மாவுக்கு ஈக்குவலாக நம்ம கீரையும் வெங்காயமும் சேர்த்துருக்கோம். இதுதான் கிறிஸ்பினஸ்க்கு முக்கியமான காரணம். சரி வாங்க, சட்டுன்னு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானது இது மாதிரி கொஞ்சமாக போடுங்க. பெரிய போண்டாவாக போடுறத விட இது மாதிரி குட்டியாக போட்டிங்கன்னா செம்ம கிறிஸ்பியாக வரும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம 1 சைட் டீ வச்சுட்டு அதே டைமில் போண்டா செஞ்சு முடிச்சிடலாங்க. உங்களுக்கு போண்டா பெருசாக இருந்தால் தான் பிடிக்குன்னா நீங்கள் பெரிய சைஸ் போண்டாவும் போட்டு எடுத்துக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். இது மாதிரி போண்டா செஞ்சு சாப்பிடும்போது இதுக்குள்ளே நம்ம கீரை ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாதுங்க, அந்த அளவுக்கு மொறுன்னு இருக்கும். நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற கீரை போண்டா கடலை மாவு கோதுமை மாவு எல்லாம் கலந்து செய்வாங்க. நாம் இதை ஃபுல் அண்ட் ஃபுல் கோதுமை மாவில் மட்டுமே செஞ்சுருக்கோம். நம்ம தண்ணி கம்மியாக விட்டு மாவு பிசைஞ்சு இது மாதிரி பக்கோடா மாதிரி போடும்போது அதிகமாக எண்ணெய் இழுக்காமல் மொறுன்னு இருக்கும். நம்ம வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா கூட டக்குன்னு இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்துர்லாங்க. இது மாதிரி ஆனியன்ஸ்லாம் லைட் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வேக விடுங்க. இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா? இதோ 10 நிமிஷம் தாங்க ஆகுது, அதுக்குள்ளே நம்ம கீரை போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லா பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இனி இதை ஆயிலிருந்து எடுத்துடலாம். ஆயிலில் ஃப்ரை ஆகிறங்காட்டி கீரை கசப்பே இல்லாமல் சூப்பராக இருக்குங்க. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எண்ணெயே குடிக்கல பார்த்தீங்களா? சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. இதை 1 கப் டீ கூட சேர்த்து வச்சு சாப்பிடும்போது அதோட சுவை இருக்கே அடடடா. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Indu Godam. Happy cooking!